Hello friends, welcome to my channel. என்ன சப்போர்ட் பண்ணுற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்காக ஒரு ஹெல்த்தியான டிஷ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் பாலை ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். அதை சேர்த்துக்கிட்டோன்னா அதோட மனமும் அதோட டேஸ்ட்டும் இந்த டிஷ்ஷுக்கு வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். இதில் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ். நீங்கள் அத்தி, பெரிச்சப்பழம் இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி இது நம்ம ஆற வச்சிடலாம். இனி நம்ம டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே பனானா, ஆப்பிள், மாதுளைப்பழம் இதெல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதில் பைனாப்பிள், சப்போட்டா பழம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணலாம். பப்பாயா இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் அந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாதாம் பிசின். நம்ம மளிகை கடையில் கேட்டாலும் கிடைக்கும். இந்த ஒரு துண்டு பாதாம் பிசினை நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சா கூட நமக்கு இந்த அளவு பாதாம் பிசின் கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் தான். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதே போல் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த பாதாம் பிசினை வச்சு நம்ம நிறைய டிஷ் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட நம்ம சேர்த்து இது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்து ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு பவுலில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் பாதாம் பிசின், பாலில் சேர்த்துருக்குற அந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக அந்த பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை ஒரு பவுல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். டெய்லி கூட நம்ம இந்த டிஷ்ஷை நம்ம எடுத்துக்கலாம். அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.